இன்றும் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு செலுத்தும் துதி பலிகளை மொழியாக ஆண்டவர் வைக்க போகிறார். ஸோ எத்தனையோ பாஷைகள் இருக்கு, எத்தனையோ மொழிகள் பேசுகிறோம். தமிழில் பேசுகிறோம், இந்தியில் பேசுகிறோம், கன்னடத்தில் பேசுகிறோம், ஆங்கிலத்தில் பேசுகிறோம், பிரெஞ்சில் பேசுகிறோம், இன்னும் கோபத்தின் மொழியை பேசுகிறோம், எரிச்சலின் மொழியை பேசுகிறோம், நஞ்சுள்ள மொழியை பேசுகிறோம். என்னென்னமோ பாஷைகள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரே மொழி தான் இன்று வாயில் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இருக்க போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படி இன்று நம் வாயின் வார்த்தைகளை மாற்றப் போகிறார். என்ன மொழி அது? துதியின் பாஷை, துதியின் பலிகளை செலுத்தும் அந்த மொழியை மாத்திரம் நம் நாவில் என்றென்றைக்கும் எந்த நேரத்திலும் சரி தங்கும்படி ஆண்டவர் வைக்க போகிறார். நான் சின்ன வயசுல யோசிப்பேன், ஏன் இப்படி ஒவ்வொருத்தரும் என்னை பார்க்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்னு சொல்றாங்க. ஏன் ஒவ்வொருத்தரையும் மேடையில் ஏறும் பொழுது முதலாவது பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க? ஏன் வாழ்த்தும் பொழுது என் பெற்றோரெல்லாம் மற்றவங்களுக்கு பிரைஸ் தி லார்ட்னு விஷ் பண்ணுன்னு சொல்கிறாங்க? எனக்கு ஒன்றும் புரியும், எதுக்கு பிரைஸ் தி லார்ட்னு சொல்லணும் மற்றவங்ககிட்ட அப்படின்னு ஒன்றும் புரியாமல் சின்ன வயசில் உட்காந்துருந்தேன். ஆனால் ஸ்தோத்திரத்தை செலுத்தும் மேன்மையை, ஆண்டவருடைய பிரசனம் இறங்கி வரும் மகிமையை நான் உணர்ந்த பொழுதுதான் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது அதன் உண்மையை நான் அறிந்து கொண்டேன், அதன் மேன்மையை நான் அறிந்து கொண்டேன். அதனால் அதை தான் நாம் இன்று சங்கீதம் 103 தியானிக்க போகிறோம். ஏன் நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அதன் மகிமை என்ன என்று இந்த வசனங்களை அப்படியே பிடித்து கொள்ள போகிறோம். ஸோ சங்கீதம் 103 நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து இன்று சில வசனங்களை தியானிப்போம். 1-2 வசனங்கள் இந்த சாப்டர் நமக்கு நன்றாக தெரிந்தது, வல்லமையுள்ள ஒரு அதிகாரமாக இருக்கிறது. 1-2 வசனங்கள்ல என்ன போட்டிருக்கு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அருமையான ஒரு வார்த்தை. எவ்வளவு தடவை நம்ம உணர்ந்து இதை செய்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இதே போல்தான் முழு உள்ளத்திலிருந்து ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரிக்க வைக்க போகிறார். இது ஒன்னைதான் நம்ம வாழ்க்கையில முழுசா கடைபிடிக்க போகிறோம். இதுல இருந்து தான் ஆரம்பம் பிரியமானவர்களே. எல்லா நன்மையும் வரும் ஆரம்பம் இது, அன்பு வரும் ஆரம்பம் இது, தேவ சாயல் நீங்கள் அணியும் ஆரம்பம் இது. ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவரை வரவேற்கும் பொழுது எல்லாம் மாறுகிறது பிரியமானவர்களே. உங்கள் நோக்கமே மாறுகிறது. அவர் அளிக்கும் அருமையான காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவர் பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். அவர் அழகை நீங்கள் தரிசிக்கலாம். இல்லைன்னா நம்ம மொழியில் திட்டி கொண்டு இருக்கும் பொழுது, நம்ம மொழியில் வருத்தத்தின் வார்த்தைகளை பேசிட்டு இருக்கும் போது, நெகட்டிவான வார்த்தைகள், இப்படிதான் என் வாழ்க்கை இருக்க போதுன்னு நீங்க பேசிட்டு இருக்கும் போது என்ன கெடுதல் தான் உங்க இருதயத்தில் இருக்கு. நரகம் போல உங்க இருதயத்தில் உணர்கிறீர்கள். தனிமையாக இருதயத்தில் உணரும்படி அந்த வார்த்தைகள் செய்கிறது. அந்த வார்த்தைகளை நிறுத்தி போட போகிறோம் பிரியமானவர்களே. இனி நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்க போகிறேன் என்று இன்று உங்கள் மொழி மாறப்போகிறது. அது ஏனென்று இன்று நாம் பார்த்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இன்னைக்கும் முழு உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். அதை தான் இயேசு முக்கியமான கட்டளையாக மத்தேயு 22:37 சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் நீ அன்பு கூறுவாயாக என்று, இதுவே உனக்கு முக்கியமான முதலாம் கட்டளை என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு. எத்தனை தடவை ஆண்டவரை நம்ம உண்மையாய் ஸ்தோத்திரித்திருக்கிறோம். ஏதோ நம்ம ஸ்தோத்திரிக்கணும்னு சொல்றாங்க, சில வார்த்தைகளை நம்ம ஆண்டவரே எனக்கு இது கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ன்ட்டு நான் ஏதோ சொல்லணுமேன்ற சாக்குக்காக நான் சொல்றேன் அப்படின்ட்டு நிறைய நேரம் ரஷ் பண்ணிட்டு போறோம். ஏதோ இன்னொருத்தவங்க சொல்ல வைக்கிறாங்க, இன்னொருத்தவங்க பிரைஸ் தி லார்ட்னு சொல்றாங்க, நானும் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லட்டும் என்று உணராமல் சொல்லுகிறேன். அப்படி சொல்றோம் நிறைய நேரத்தில். ஆனால் முழு இருதயத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே எனக்கு கொடுத்த பிள்ளைக்கு நன்றி சுவாமி என்று அடிபணிந்து ஆண்டவருக்கு அழுது நன்றியோடு சொல்லுங்க. உங்க கெட்டு போன பிள்ளை கூட ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார். ஸ்தோத்திரத்தின் மேன்மை அது பிரியமானவர்களே.
உங்க பிள்ளைகள் குறை சொல்லிக் கொண்டே இருப்பதற்கு பதிலாக இப்படி செஞ்சா அப்படி செய்யறா என்று சொல்றதுக்கு பதிலாக அருமையாய் உருவாக்கி எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை இது. பிள்ளையை பயங்கரமாக பயன்படுத்துவீர் சுவாமி, ஸ்தோத்திரம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. குறைவை சொல்லாமல் ஆண்டவர் அவருக்குள் வைத்திருக்கிற நிறைவுகளை பாராட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து சொல்லி பாருங்கள். அது நடப்பதை நிஜமாக பார்ப்பீர்கள் பிரியமானவர்களே. அதுதான் ஸ்தோத்திரத்தின் மேன்மை. ஆண்டவர் உங்கள் பார்வையே மாற்றி போடுகிறார். என் நண்பன் என்கிட்ட ஒரு நாள் கேட்டான், இப்படி என்னை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்ற வேதத்தில் போட்டிருக்கே. நானும் தேடி பார்த்தேன், ஜோமனி பார்க்குறேன், ஆனால் அவரை பார்க்கவே முடியல, உணரவே முடியல. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன். அவங்க இந்த பொசிஷனில் ஜோம் பண்ணுன்னு சொல்கிறாங்க, நான் நடந்து ஜோம் பண்ணுன்னு சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஜோம் பண்ணு ஆண்டவர் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஒன்றும் பார்க்க முடியலையே என்று நான் சொல்லிகிட்டு இருந்தான். நான் சொன்னேன், 2 பேர் மீட்டிங்கில் நான் வர்றதை பார்த்துருக்கேன். பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க இதே போல் கூட்டங்களில். ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட ஒரு டெஸ்பரேட் நிலைமையில், நீர் தான் என் கதி, கடைசி கதி சுவாமி, நீர் எனக்கு இன்று வேண்டும், உம் வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும், என்னோடு பேசும், உம் அற்புதங்களை நான் பார்க்க வேண்டும், மகிமை காட்டும், நீதான் என் கதி என்று இரக்கம் காட்டும் சுவாமி என்று அந்த கதியோடு அவர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட அழுவாங்க. அந்த ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர் வார்த்தையை கேட்டு ஜெபிப்பார். பக்கத்தில் உள்ளவன், எப்படி பேசுகிறார் இவர், எவ்வளோ நல்லா இவர் மெசேஜ் கொடுக்கிறார், என்ன இந்த மெசேஜ், எவ்வளோ நல்ல வார்த்தைகள் நமக்கு வருது என்று அந்த ஆண்டோடைய வார்த்தையை ஜட்ஜ் பண்ணி நியாயம் தீர்த்து கொண்டு இருப்பாங்க. அவர்கள் ஒன்றும் உணர மாட்டாங்க. ஆனால் இப்படி ஆண்டவரிடம், ஆண்டவரே எனக்கு இறங்கும் சுவாமி என்று அவர் உண்மையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி கூப்பிடுவார்கள். ஆண்டவருடைய மகிமை உண்மையாய் காண்பார்கள். அப்படி நீ ஜெபி, ஆண்டவரை நிச்சயமாக கண்டடைவாய் என்று சொன்னேன். அதை தான் இயேசு வேதத்தில் ஒரு கதையில் சொல்லுகிறார். ஒரு பாவி வந்து மனம் கசந்து அழுந்து, ஆண்டவரே ஒரு பாவியாக வரி அதிகாரியா நான் இருக்கிறேன் சுவாமி, நான் இப்படி தவறெல்லாம் பண்ணிட்டேன் என்று நெஞ்ச அடிச்சுட்டு ஆண்டவருக்கு முன்னாடி பணிந்து அழுகிறான். பக்கத்தில் ஒரு பாரிசி, அவர் நெஞ்சை நிமித்து எல்லாரும் முன்னாடியே வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த பாவி மாதிரி நான் இராததுக்கு பரிசுத்தவானா நான் இருக்கிறேன், பாருங்க என்ன பா, எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஆண்டவருக்கு முன் அவரை பெருமை பாராட்டி கொண்டே இருக்கிறார். யாருக்கு தேவன் இறங்குவார், யார் ஜெபத்தை தேவன் கேட்பார், யார் ஸ்தோத்திரங்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். பிரியமானவர்களே, நீங்களே பாருங்கள், இயேசு அந்த பாவியிற்கு, நான் இவருக்கு முன் இறங்குறதுக்கு முன் என்னதான் என்னுடைய ஊழியக்காரனாக இருந்தாலும், என்னதான் என்னை பற்றி பேசுகிறவனாக இருந்தாலும் அவனுக்கு இறங்க மாட்டேன். அவன் பெருமை என்னை நிறுத்தும், தடை பண்ணும். அவன் இருதயத்திற்குள் நான் வரவேற்பு பெறவில்லை. ஆனால் அந்த பாவியினிடம் ஒரே நொடி பொழுதில் நான் நுழைகிறேன். ஏனென்றால் அவன் தன்னை தாழ்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரியமானவர்களே. எல்லா நோக்கத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது எல்லா வேற எண்ணங்கள், உங்க பாரத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட இறக்கி வைத்து, உங்க கவலைகளை எல்லாம் விட்டுட்டு அதையே பேசிட்டு இல்லாம அதையெல்லாம் கொட்டுங்கள், இறக்கி வச்சிருங்க, ஆண்டவர் பாதத்துல கொடுங்க. ஆனா ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது உண்மையாய் அவரை கனப்படுத்துங்க, உண்மையா அவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அவர் செய்த காரியத்தையும் நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படிப்பட்டவர், என்ன செய்ய முடியும் என்று நினைவு கூர்ந்து அவரை உண்மையாய் ஸ்தோத்திரியுங்கள். வேற எந்த காரியமும் உங்க எண்ணத்துல இருக்கக்கூடாது. அந்த நேரம் அதையெல்லாம் தள்ளிவிட்டு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும், நன்றி செலுத்தும் நேரம் இது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் செய்வேன் என்று சொல்லுங்க. மரியாள் மார்த்தாள் என்று 2 பேர் இருந்தாங்க. இயேசு வந்து பேசும் பொழுது மார்த்தாளுக்கு எவ்வளோ காரியங்கள் எண்ணத்தில் இருந்தது. நான் இதை சமைக்கணும், வீட்டை ரெடி பண்ணணும், அழகா வைக்கணும், இயேசு இதெல்லாம் பண்ணணும் என் வீட்டில் என்று எத்தனையோ காரியங்கள் எண்ணத்தை அப்படியே நிரப்பி கொண்டு இருந்துச்சு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட அவருக்குள் இறங்கவே இல்லை. ஆனால் மரியாள் முழுவதுமாக இருதயத்தை கொடுத்ததை இயேசு விரும்பினார். அவர் வார்த்தையை மரியாள் பெற்றுக்கொண்டாள். அதுதான் வித்தியாசம் பிரியமானவர்களே.
எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கும் ஒரு கிருபை என்று ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் செய்த உபகாரங்களை மறவாமல் கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. என்கிட்ட டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற நபர் எங்கள் ஸ்டாஃப் வந்து கேட்டாங்க, இந்த ப்ரோக்ராம்க்கு கொஞ்சம் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அற்புதங்களை எல்லாம் ஒரு சில நல்ல விஷயத்த சொன்னால் நல்லா இருக்கும் என்று அவங்க கேட்டாங்க. அப்படி என்ன செஞ்சுருக்கிறாரு நீங்கள் சொல்ல முடியுமா, நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு. நானும் யோசித்தேன். ஒரு சில காரியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுக்கு தவிர எதுவுமே எண்ணத்துக்கு வரல. அப்போ தான் நான் உணர்ந்தேன், ஐயோ ஆண்டவர் எவ்வளோ செஞ்சுட்டு வர்றார், ஒன்றுத்துக்கும் நம்ம நன்றி சொல்லாமல் இப்படி இருக்கிறோமே. அவர் உண்மையாக ஸ்தோத்திரித்து இருந்தால் அது அப்படியே மனசில் நமக்குள் தங்கி இருந்து அது நம்ம கஷ்ட காலத்துலேயும் அது நினைவு நமக்கு வரும். ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துல செஞ்சிருக்கிறார், இதை செஞ்சிருக்கிறார், அதை செஞ்சிருக்கிறார் என்று அந்த எண்ணங்கள் தான் எனக்குள்ள முதலாவது வரும். ஆனால் இன்று அதை நினைவு கூறாமல் இருக்கிறேன், எவ்வளோ மோசமானவனா நான் இருக்கிறேன் என்று அன்று நான் உணர்ந்தேன். உண்மையாக ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எழுதி வைங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாலே நீங்கள் போதும், அப்படியே அது மனதில் பதியும். அதுதான் உங்கள் மனதை நிரப்பி இருக்கும். நம்ம எப்பொழுதும் அவர் வருத்தங்களையே சொல்லி திட்டிகிட்டே இருந்தா அதுதான் நம்ம மனசுல எப்பொழுதும் இருக்கும். மொழி மாற வேண்டும் பிரியமானவர்களே. இன்று நீங்களும் நானும் ஆண்டவரை முழுவதுமாய் ஸ்தோத்திரிப்பவர்களாக, அதை கனப்படுத்துகிறவர்களாக நாம் ஆண்டவர் வைக்கிறார். அந்த கிருபை நமக்கு அளிக்கிறார். இருதயம் அப்படியே மாறுகிறது. அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சரி, இந்த சங்கீதம் 103 எதற்கெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த சொல்லுகிறது என்று வேத வசனங்களை நாம் பார்ப்போம். 3வது வசனத்தை முதலாவது பாருங்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார், அதனால் அவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று முதலாவது நாம் காண்கிறோம். அக்கிரமங்களை எல்லாம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவன் நீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த வசனத்தை அப்படியே பிடித்து சொல்ல போகிறோம். பிரியமானவன், முதலாவது வாழ்க்கையில இப்படிப்பட்ட இரட்சகராய தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். ரட்சிக்கும் தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். பாவங்களை கழுவும் இயேசுவை ஸ்தோத்திரிக்க போகிறோம். பிரியமானவர்களே, எப்பொழுதும் இப்படிப்பட்ட தேவனை ஸ்தோத்திரிக்கும் வார்த்தைகளை பேசுங்க. அப்போ நீங்க சொல்லும் பொழுது உடனே இரட்சகராக அந்த சூழ்நிலையில் இறங்கி உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி தூக்கி எறிந்து உங்களை சுத்தமாக்கி அவர் பரிசுத்தத்தில் உங்களை நிரப்புவார். 9ஆம் வசனத்தை நாம் அதே அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார் என்று போட்டிருக்கு. இதுதான் தேவனுடைய சுபாவம். உலக ஜனங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க கடிந்து கொள்வார்கள். நீ இப்படி மோசமானவன் ஆயிட்டப்பா, உங்க கணவன் உங்க மனைவி சொல்லலாம், மோசமானவளா நீ இருக்க, ரொம்ப மோசமான கேரக்டர் வந்துருச்சு என்று பெற்றோர் சொல்வாங்க. ரொம்ப இப்படிப்பட்டவனா நீ ஆயிட்ட, இப்படிதான் நீ இருப்ப என்று அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்டு பழக்கம் ஆகி இருக்கலாம். பிரியமானவர்களே, பிசாசுக்கும் அதான் வேலை. எப்பொழுதும் குற்றம் சொல்லி கொண்டே இருப்பான். அவனுக்கு அதே தான் காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலை. நம்மை பற்றி கோல் சொல்லி கொண்டே இருக்கிறது. இதில் குறை உள்ளவன், இது சரியாக செய்யாதவன், இப்படி அவன் அநீதியாக இருக்கிறான், அவன் இந்த தண்டனையை பெற வேண்டும் என்று அவன் கோல் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு கேட்டு நம் இருதயமோ அதே வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்க கூடும். நம்மளும் நம்ம இருதயத்தை நம்மை குறித்து திட்டலாம். ஐயோ, நான் இப்படிப்பட்ட பாவி தான், நான் இப்படி குறைவுள்ளவனாக தான் இருப்பேன், நான் இப்படி தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், நான் எதுக்கும் உதவ மாட்டேன், என்னால் எந்த பாக்கியமும் என் வாழ்க்கைக்கு வரவே வராது, இப்படி தான் நான் பாவியாகவே இருப்பேன், மோசமானவனாக இருப்பேன் என்று அந்த பாவத்தின் வழியில் இன்னும் நம்ம டீப்பராக ஆழமாக போய்கொண்டே இருப்போம். பிரியமானவர்களே, அப்படி பாவத்தினால் நீங்கள் நொந்து போயிருக்கலாம். பாவி பாவி என்று சொன்ன வார்த்தைகளை கேட்டு நொந்து போயிருக்கலாம். எல்லாரும் உங்களை குறித்து அந்த பார்வையை செலுத்தும் பொழுது உங்கள் உள்ளத்தை உடைக்கலாம், உங்களுக்கு அசிங்கமாக இருக்கலாம். அதை மறைக்க நீங்கள் என்னென்னமோ காரியங்களை செய்ய தோணலாம். அதை மறைக்கவே முடியாது. நம்மை இன்னும் மோசமான ஆழங்களுக்கு தான் கொண்டு செல்லும் அந்த வழி. ஆனால் பிரியமானவர்களே, இன்று நான் உன்னை கண்டிக்க வரல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை கண்டிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
என்ன அருமையான தேவன் அவர்! பிரியமானவர்களே, அவர் கோபம் கொண்டிறார், அவர் அன்பு செலுத்துகிறவர். கண்டித்து கொள்வதற்கு பதிலாக, கோபம் செலுத்துறவருக்கு பதிலாக ஆண்டவர் நம்மை நேசம் செலுத்துகிறவராக வரவேற்கிறார். என்னிடம் வாப்பா, உன் பாவத்திலிருந்து உன்னை விட்டு விலக்க நான் காத்திருக்கிறேன், பாவ வழிகளை போக்க நான் காத்திருக்கிறேன் என்று இரட்சகரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, அவர் நம்மை அப்படி வரவேற்கிறார். 10ஆம் வசனத்தை பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். இந்த உலகம் என்ன சொல்லும்? அவன் பாவம் செஞ்சிருக்கிறான், தப்பு செஞ்சிருக்கிறான், அதற்கு ஏற்ற தண்டனை அவன் பெற்றே ஆகணும், அதுதான் தீர்ப்பு என்று உலகம் நம்மை குறித்து சொல்லும். அதற்கு தண்டனை அனுபவித்து தான் ஆகணும் என்று சொல்லும். அதுதான் உலகத்தின் வழி. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் அப்படி நம்மை சரியான பாவத்திலிருந்து வெளியே வந்து பரிசுத்தத்திற்குள் நுழைந்து நம் மனம் கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்படி நம்மை நடத்தி பாவ மன்னிப்பை தருகிறார். இயேசுவும் அந்த பாவ சங்கிலிகள்ல இருந்து முற்றிலும் நம்மை விடுவித்து அது வேரோடு பிடுங்கி நம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது என்று என்ன செஞ்சார்? இயேசு? ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அவர் தண்டனையை அவர் மீது எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த தண்டனை அவர் மீது வந்தது. சோ நமக்கு தண்டனை பதிலாக என்ன கொடுக்கிறார்? சமாதானம். இது சரியா? கிடையவே கிடையாது. நியாயமே கிடையாது. நம்ம தண்டனை அனுபவித்து தான். ஆனா அது தண்டனையை ஏன் மேல வை, இந்த தண்டனை என் பிள்ளை மேல வரக்கூடாது என்று அவர் நிறுத்தி, அவன் என்னிடம் அழுது இருக்கிறான், அவள் என்னிடம் இரட்சகரே என்று நோக்கி பார்க்கிறாள். என்னை இந்த நிமிடத்திலையும் ஸ்தோத்தரித்து இரட்சகராய் நீர் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் சுவாமி, இந்த வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், என்னை மீண்டும் மீட்டுக் கொள்ளும், என்னை ரட்சியும் என்று என்னை தேடி வந்திருக்கிறான். தண்டனை அவன் மீது வரக்கூடாது, என் மீது வையுங்கள் என்று பாடுபட்டார், ஏற்றுக்கொண்டார். அதற்கு பதிலாக சமாதானம். என்ன ஆண்டவர் பாருங்க, அதற்கு பதிலாக சமாதானம் கொடுக்கிறார். We are not worthy of that peace. அந்த சமாதானத்திற்கு நாம் பாத்திரமே அல்ல, ஆனாலும் சமாதானம் கொடுக்கப்படுகிறது. பாவம் நம்மை விட்டு நீங்கி போகிறது, தலை குனிந்து வெளியே போகிறது. உள்ளே இயேசுவின் சமாதானம் வந்து நமக்கு நீதிக்குள் நடத்துகிறது. தேவனுடைய பரிசுத்தம் வந்து விளங்குகிறது. பரிசுத்தத்தினால் நாம் நிரம்பி வாழும்படி அதிகாரமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி சென்று நமக்கு கொடுக்கிறார். என்ன ஒரு மேன்மையான மாற்றம்! இதை எத்தனையோ பேர் கண்டறியாமல் வாழ்க்கை நாசமாகி போகிறார்கள், இன்னும் ஆழமாய் பாவத்தின் மரணத்திற்குள் போகிறார்கள். ஆனா நமக்கு இரட்சகரின் பாக்கியம் இன்று வெளிப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, தேங்க்யூ ஜீசஸ். இந்த இரட்சகரை நம்ம எவ்வளோ ஸ்தோத்தரிக்கணும். பாவ வாழ்க்கையில் நீங்க போய்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் கண்டிக்காமல் சரியான வழியை காண்பித்து உங்களை மன்னிப்பு கேட்கும்படி ஆண்டவர் நடத்துகிறார் என்று. இரட்சகர் உங்களை இன்று பாவங்களை மன்னிப்பதற்கு, உங்களை புதுவாழ்வு தருவதற்கு, பரிசுத்தம் கொடுப்பதற்கு ஸ்தோத்திரிங்க. அவ்வளவுதான் நீங்க செய்யணும். ஸ்தோத்திரிங்க, இரட்சகரை போற்றுங்க, போற்றுங்க. பிரியமானவர்களே, அழகான அந்த 2 கொரிந்தியர் 7:10 பாருங்க. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாகிறது. உலக துக்கத்திலே பாவம், பாவி 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 நான் என்று துக்கமாய் நீங்கள் இருக்கும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான பாதை அது. ஆனா தேவனுக்கேற்ற நீங்க மனம் திரும்பி உங்க துக்கத்தில் அழும் பொழுது, அவரிடம் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ரட்சிப்பு, மனஸ்தாபம் இல்லாத முழு ரட்சிப்பு நம்மை நிரப்புகிறது, நம்மை காப்பாற்றுகிறார்.
தேவன் நம்மை ரட்சிக்கிறார். ஸோ இந்த தேவனை இன்று நன்றி செலுத்த போகிறோம். சங்கீதம் 103 என்ன சொல்லுகிறது? 2வது பாகத்தில் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், அவரை துதியுங்கள், அவரை அதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, என் முழு உள்ளமே அதற்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொல்லுகிறார். நோய்களை எல்லாம் குணமாக்குறவரும் இன்று நம் மத்தியில் இருக்கிறார். அதை கனம் பண்ணி அவரை ஸ்தோத்திரீங்க. தேவனுடைய சுகத்தை உங்கள் உடலில் இன்று பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இன்று அப்படிப்பட்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அந்த ஒரு பெரிய சுகத்தையும் சிலுவையில் நமக்கு வெற்றி சிறந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதையும் நீங்கள் அதிகாரத்தோடு இந்த வசனத்தை சொல்லி அவரை ஸ்தோத்திரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தாருக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள், அன்பானவருக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று ஆண்டவர் எழுப்புவீர் என்ற விசுவாசத்தோடு அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய மகிமையை நீங்களும் நிச்சயமாக பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அதே போல் பிரியமானவர்களே, சங்கீதம் 103 4ஆம் வசனத்துல எப்படிப்பட்டவரை பார்க்கிறோம்? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறதினால் அவரை ஸ்தோத்திரியுங்கள். இன்று அப்படி நீங்களும் அழிவில் கதறிக்கொண்டு இருக்கலாம். ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், ஒரு குழியில் விழுந்து கிடக்கிறேன் சுவாமி, அதிலிருந்து என்னை மீட்டெடுக்கிறீர் என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட குழியில் நீங்களும் அழிவின் பாதை என்னை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற சுவாமி, எனக்கு நம்பிக்கையே இல்லை சுவாமி, நான் என்ன பண்ணுவேன் இந்த சூழ்நிலையில? தோல்வியின் அழிவு எனக்கு முன் இருக்கிறது சுவாமி, குடும்ப பிரிவின் அழிவு எனக்கு முன் இருக்கிறது சுவாமி, நோய்களின் அழிவு எனக்கு முன் நிற்கிறது சுவாமி. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? பண பிரச்சனையின் அழிவு எனக்கு முன் நிற்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் எனக்கு முன் நிற்கிறது, திருமணமாகாத அந்த அழிவு எனக்கு முன் நிற்கிறது சுவாமி, நான் என்ன செய்வேன்? இயேசுவே, இந்த குழியிலிருந்து நான் கத்துகிறேன் சுவாமி என்று நீங்க சொல்லலாம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த சூழ்நிலையில் யோசேப்பை தேவன் கண்டார். குழியில் எவ்வளோ வேதனையோடு தன் சகோதரர்களே வேதத்தில் பார்க்கிறோம், யோசேப்பை குழியில் எறிந்தார்கள். அவ்வளோ எரிச்சல். இவன் நமக்கு மேல் இருக்கிறான் என்று எண்ணுகிறான், இவனை நமக்கு மீது அப்பா நேசிக்கிறார், இவன் அழித்து போட வேண்டும் என்று குழியில் தள்ளினார்கள். நம்ம சொந்த குடும்பமே அப்படி தள்ளும் பொழுது, அதுவும் கஷ்ட நேரத்தில் அவர்கள் இப்படி இகழ்ந்து பேசும் பொழுது, நம்மை கைவிடும் பொழுது, நமக்கு நிற்காம உன்னாலதான் அப்படி நடந்துருச்சு என்று சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் பிரியமானவர்களே? அந்த குழியில எல்லாராலும் பிரச்சனைக்கு மேல் அவர்களாலும் கைவிடப்பட்டு தனிமையாக நிற்பது கஷ்டமான காரியம். ஆனாலும் இன்று பாருங்கள், 6ஆம் வசனத்தில் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று வாசிக்கிறோம். மீட்பராக அவர் நீதி நியாயம் நமக்கு செய்யும்படி கூக்குரலை கேட்டு நமக்கு இறங்குகிறார். அந்த குழியிலிருந்து தூக்கி இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களினாலும் கிருபையினாலும் என்னை முடிசூட்டுகிறீர் சுவாமி, என்னை முடிசூட்டுகிறீர். உண்மையா யோசேப்பிற்கு தேவன் அளவில்லாத அன்பு செலுத்தி அந்த குழியிலும் அவர் நேசத்தையும் பாசத்தையும் செலுத்தி அவனுக்கு கொடுத்த கனவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்து, பாருப்பா, உன்னை இந்த அளவிற்கு உயர்த்ததான் நான் வாஞ்சியா இருக்கிறேன், இதுதான் உன்னுடைய முடிவு யோசேப்பு என்று சொல்லி அந்த அன்பின் வார்த்தைகளை, அந்த நோக்கங்களை, அந்த கனவுகளை நினைவு கூறும்படி ஆண்டவர் கொடுத்தார். அந்த அன்பான வார்த்தைகளையும் கொடியில் நீங்கள் கேட்பீர்கள் பிரியமானவர்களே. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு குறையாது, அவருடைய அன்பின் வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கும். இந்த நாளிலும் அப்படிப்பட்டவரின் அன்பின் வார்த்தைகளை நீங்க ஸ்தோத்தரிக்கும் பொழுது கேட்க போகிறீர்கள். மீட்பர் வந்து அவரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க உங்களை குழியிலிருந்து வந்து மீட்டு கொள்ள போகிறார் பிரியமானவர்களே. உங்களை தூக்கி விட போகிறார். அழிவை விளக்கி உங்களுக்கு செழிப்பின் பாதை தான் நான் நியமித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கனவுகளை காட்டி, உங்களுக்கு வைத்திருக்கும் வழிகளை காட்டி அதை உங்களை தைரியமாக நடத்துவார். தைரியமாக இருங்கள், உங்கள் வழி முடியவில்லை பிரியமானவர்களே. இருந்தாலும் நான் இந்த தேவனை என்னை மீட்டுக் கொள்வார் என்று இந்த வசனம் சொல்லி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இது. ஆண்டவரே, நீர் நிச்சயமாக செய்வீர் என்று சொல்லி அதில் நெல்லுங்கள், அசையாதிருங்கள், அசையாதிருங்கள்.
என்னதான் அந்த உலகத்துல நெகட்டிவா அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது இருந்தாலும் அசையாதிருங்கள் பிரியமானவர்களே. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தேவன் காற்றையும் புயலையும் அடக்கி அமைதலை உண்டாக்கி கரையில் போய் உங்களை சேர்ப்பார். அப்படிப்பட்ட அன்பு உங்களை நிரப்பும். நீங்களா அந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டீங்க. தேவனுடைய அன்பு உங்களை நிரப்பி அந்த வார்த்தைகளை சொல்ல வைக்கும், அந்த ஸ்தோத்திரங்களை செலுத்த வைக்கும். யோசேப்பிற்கு கிரீடத்தை போடும்படி உயர்த்தினது போல் இந்த நன்மையும் கிருபையும் தேவனுடைய அன்பும் பாசமும் உங்களை கிரீடம் சூட்டும் அளவிற்கு, முடிசூட்டும் அளவிற்கு உங்களை உயர்த்தும். 1 சாமுவேல் 2:8 பாருங்க. அதுதான் சொல்லுகிறது அந்த வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துவார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் அவர் பண்ணுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இதுதான் நம்மளுடைய எதிர்காலம். பிரபுக்களோடு உட்காருவேன் என்று நீங்க சிரிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இதுதான் என்னுடைய எதிர்காலம் சுவாமி, இதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையாக வரும், உண்மையாக வரும். உங்க பிள்ளைகளுக்கு அதை எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையாக அவர்களுக்கு வரும். ஏன் உட்கார முடியாதா? அப்படிப்பட்ட சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதா? ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் நீங்கள், அதை மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட கிருபை உங்கள் மீது இருக்கிறது. அதை லேசாக எடுத்து எனக்கு இது கொடுத்தா போதும் சுவாமி என்று நீங்க உட்காராதீங்க. இந்த வசனத்தை சொல்லுங்க. நீ சொல்லி இருக்கிறீர், செய்யும் சுவாமி, என்னை மீட்டு கொண்டு அப்படியே கிரீடத்தை கொடுத்து எனக்கு முடிசூட்டும் சுவாமி என்று தைரியமாக என்று கேளுங்கள் பிரியமானவர்களே. உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். கடைசியாக பார்க்கிறோம் 5ஆம் வசனத்துல, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. இப்படி வசனம் நன்மையை அழிக்கும் தேவனை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறது. ஸோ இன்று உங்கள் உள்ளத்தின் தேவைகளை எல்லாம் வைத்து தாராளமாக நன்மை கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கிறீர் சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று 3ஆவதாக நீங்க சொல்ல போறீங்க. சரியா? இன்று மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலையும் இப்படி ஸ்தோத்திரிக்க போறீங்க. நன்மை அளிக்கும் தேவன், என்னை ஆசீர்வதிக்கும் தேவன், நீர் எனக்கு எல்லாம் கொடுக்கிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரிக்க போகிறீர்கள். அப்படி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி ஆண்டவர் உடனே இறங்கி உங்களுக்கு நன்மை செய்வார். அப்படிப்பட்ட தேவனை ஸ்தோத்திரிக்கும் பொழுது ஆண்டவர் அதை அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றுகிறார். பிரியமானவர்களே, எல்லா தேவைகளையும், உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? கேளுங்க. நன்மை செய்கிற தேவன் நீர். ஆண்டவரே, எனக்கு நன்மையினால் வாயை திருப்தியாக்கும் தேவன் நீர் சுவாமி, இதை எனக்கு செய்வி. என் பிள்ளைகளுக்கு நல்ல பள்ளியில் அவங்க சேரணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், நல்லா படித்து முன்னேறணும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே பள்ளியில் எனக்கு அட்மிஷன் தாரும் என்று கேளுங்கள். பிள்ளைகளுக்கு தாரும் என்று கேளுங்கள். என் கனவுகளை எல்லாம் நீர் ஆண்டவரே நிறைவாக்கணும் சுவாமி, நிறைவேற்றணும் சுவாமி என்று தைரியமாக கேளுங்க. எனக்கு நன்மை செய்யும் என்று கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, ஆனால் இந்த வசனத்தின் 2வது பாகம், கழுகுக்கு சமானமாக உங்க வயது வால வயது போல் எப்பொழுது ஆகிறது? ஆண்டவருக்கு நெருங்க நெருங்க, அவருடைய பிள்ளைகளாய் நீங்க நெருங்க நெருங்க உங்களுடைய வாயிலிருந்து வர ஆசைகள் மாறும். உங்கள் தேவைகள் மாத்திரமல்ல, முதலாவது நீங்க ஆசைப்படுற காரியம், ஆண்டவரே உமக்கு நெருங்கி இருக்க வேண்டும் சுவாமி, உம்மை நான் காண வேண்டும் சுவாமி, நீர் பேசும் சத்தம் எனக்கு கேட்க வேண்டும், உம்முடைய அபிஷேகம் என் மீது இறங்க வேண்டும். ஆண்டவரே, உம்மால் நான் பயன்படுத்தப்பட வேண்டும். அனைவரும் உம்முடைய நாமத்தை நான் செய்கிற காரியங்களில், கிரியைகளில் பார்க்க வேண்டும். உம்மை மகிமைப்படுத்தும் காரியங்களை, அப்படி வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, ஊழியத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்தை நடத்துவதில் இருந்தாலும் சரி, என் குணத்தில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் தேவனை மகிமைப்படுத்தும் சிறந்த கிரியைகளை மாத்திரம் காண வேண்டும் சுவாமி. அப்படி என்னோடு நடந்தருளும், என்னோடு நெருங்கி அருளும் என்று நீங்க கேட்கும் ஜபங்களாக மாறப்போகிறது. அப்படிப்பட்ட ஜபங்களை நீங்கள் செய்து இப்படி நன்மை செய்கிற தேவன் உமக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்க சொல்லும் பொழுது, இதையெல்லாம் நீ நிறைவேற்றுவீர் என்ற தேவன் என்று அவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது உங்கள் வயது வால வயது போல் ஆகிறது. ஏனால் உங்க ஆவி
அப்படி இளமையாக மாறிவிடும். எப்பொழுதும் சோர்ந்து போகவே போகாது. இந்த உலகத்தில் ஏதாவது கிடைக்கலன்னா உடனே சோர்ந்து போயிடும். ஆனால் இப்படி நிறைவாய் தேவன், எல்லாவற்றையும் கொடுக்கும் தேவன் உங்களுக்குள் தங்கி இருக்கும் பொழுது எல்லாம் கிடைச்சிருச்சுப்பா, நான் திருப்தி ஆயிட்டேன், ஆசைகளை எல்லாம் ஆண்டவர் திருப்தி ஆகிட்டார் என்று நீங்க அப்பவே சொல்லிடுங்க. இயேசு வந்துட்டார், திருப்தி ஆயிட்டேன் என்று உங்க ஆவி குதூகலிக்கும், உங்க ஆவி சந்தோஷமா எப்பொழுதும் இருக்கும். உங்க வயதும் வாழ வயது போல் உங்க அப்படிப்பட்ட பலனை நீங்க பார்ப்பீங்க. ஏசாயா 40:31 சொல்லப்பட்டது போல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன் அவர்கள் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதை உண்மையாக நீங்க ஆவியில உணர போகிறீர்கள். அது வாழ்நாள் முழுவதிலும் உங்களை ஓடிக்கொண்டே இருக்க செய்யும். பிரியமானவர்களே, நிற்கவே மாட்டீங்க. ஆண்டவருடைய சந்தோஷத்தினால் நிரம்பி கொடுத்து கொண்டே இருப்பீங்க, சிறந்ததை சாதித்து கொண்டே இருப்பீங்க, சந்தோஷமா வாழ்வீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவருடைய நன்மையை நீங்க பார்ப்பீர்கள். ஸோ ஆவிக்குரிய தேவைகளை சந்தித்தார், வண்டர்ஃபுல் என்று நீங்க சொல்லலாம். ஆனால் மத்தேயு 6:33 என்ன சொல்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை மறக்க மாட்டார் ஆண்டவர், உங்களை குறைவோடு இருக்க விடமாட்டார். முதலாவது என் வீட்டை கட்டுங்கள், அப்பொழுது என் ஆசீர்வாதத்தை உங்கள் மீது பொழிய செய்வேன் என்று பொழிய செய்தார். ஐஸ்வர்யம் எனக்குரியது, அதுல உங்களுக்கு குறையே கிடையாது. அப்படிப்பட்ட தேவனை வீட்டுக்குள்ள நீங்க உட்கார வைக்கும் பொழுது, நடமாட உங்களோடு எல்லா இடத்துக்கும் நீங்க கூட்டிட்டு போகும்பொழுது உங்களுக்கு என்ன குறை இருக்கும்? எல்லா ஐஸ்வர்யத்தின் மகிமை எனக்குள் நிலைத்திருக்கிறது, எல்லா நன்மையும் எனக்குள் இருக்கிறது, அதை உன்னை அனுபவிக்க செய்வேன். இதெல்லாம் எனக்கு லேசான காரியம்பா, உன் ஆசையெல்லாம் நான் திருப்தியாக்குவேன். அது நாங்களும் அதற்கு பெரிய சாட்சியாக இருக்கிறோம். எங்கள் அப்பா அம்மா, எங்கள் தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்திருக்கிறபடி தேவனை நீ தேடுபா எல்லாம் கிடைச்சிரும் என்று சொல்வதை நாங்கள் உண்மையாக அனுபவித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எங்களை நன்மையினால் திருப்தியாக்கி இருக்கிறார், திருப்தியாக்கி கொண்டே இருக்கிறார். அருமையான சிறு மகளை கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். அருமையாக நேசிக்கிற எத்தனை பேரும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் உண்மையாக பாக்கியவான்கள். நீங்களும் அதை அனுபவிப்பீர்கள். உண்மையா தேவனுடைய நன்மையை இதுவரையிலும் ருசி பார்க்காதது போல நீங்க ருசி பார்ப்பீர்கள். அந்த நாட்கள் இன்னும் உங்களை தொடர்ந்து வருகிறது. பிரியமானவர்களே, கடைசியா 21ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். நீங்கள் தான் அப்படிப்பட்டவர்கள். அவர் சித்தத்தை உண்மையாய் போய் நிறைவேற்றி கொண்டு செய்து கொண்டிருக்கிற அவருடைய ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களே தேவனை ஸ்தோத்திரியுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் எக்காலத்திலும் நீங்க ஸ்தோத்திரியுங்கள் என்று வேத வசனத்துல சொல்லி இருக்கிறபடி இந்த ஒவ்வொரு வசனத்தையும் இந்த நேரத்திலும், இந்த நேரம் முதலும் ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ரட்சகரே உம்மை போற்றுகிறேன் என்று சொல்ல போறோம். மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல போறோம். எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ராஜா என்று அதையெல்லாம் கண்டு கண்டு இயேசுவை ஸ்தோத்திரித்து அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள போறோம். அதற்கு தயாரா இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இந்த நேரத்திலையும் சத்தத்தை எழுப்புவோமா? அப்படிப்பட்ட தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன என் பிள்ளைகள் என்னிடம் சொல்லுகிறார்கள், என்ன எதிர்பார்க்கிறார்கள், என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சத்தத்தை இப்பொழுது எழுப்பி தேவனை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம், தேவரை கனம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க உள்ளத்துல அந்த ஒரு எண்ணம் மாத்திரம் தான் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேற யாரையும் பார்க்காதீங்க, வேற கவலைகளையெல்லாம் தூக்கி எறிங்க, தேவன் கால்களில் வையுங்கள். ஆண்டவரே, நீர் இதை என்னை பார்த்து கொள்வீர் சுவாமி, எனக்கு கவலை இல்லை. இன்று என் ரட்சகரை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறேன், என் மீட்பரை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறேன். உண்மையே கனம் பண்ண உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். என் மொழியாய் அதை மாற்றும் சுவாமி, உம்முடைய பிள்ளையாய் அதன் மூலம் நான் சேர்த்து கொள்ளப்படுகிறேன். பாவம் உங்களை விட்டு விலகுகிறது. ரட்சகரை மீட்பரை ஸ்தோத்திரிக்கும் இந்த வேளையில் பாவம் உங்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிரியமானவர்களே, ஐயோ, இந்த பூமி பரலோகத்திற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவத்தை உங்களை விட்டு எடுத்து போட்டு விலக்குகிறார். நன்றி செலுத்துங்க. அப்படி அவர் எவ்வளவு மேன்மை உள்ளவராக இருக்கிறார், அப்படியே உங்களையும் அதே இடத்தில் உட்கார செய்கிறார், அவரோடு உட்கார செய்கிறார். பிரியமானவர்களே, ரட்சகரின் மீட்பை எடுத்துக்கொள்ளுங்க. இன்று பாவத்தை இந்த வேளையிலே அறிக்கை செய்யுங்க. எந்தெந்த இடத்தில் குறைவா இருக்கிறீங்க,
கஷ்டப்படுகிறீர்களோ ஆண்டவர்கிட்ட கொட்டுங்க பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். உங்களை பேச வைக்க வந்திருக்கிறார். மனதை ஆண்டவருக்கு முன் கொட்ட வைக்க வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அவரே உங்கள் தேற்றரவாளன். அவரே உங்களுக்கு உதவி செய்கிறவர். Thank you Jesus. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நிரப்புவதற்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது பிரியமானவர்களே. அவர் உங்களை உதவி செய்ய உங்களோடு நிற்க வந்திருக்கிறார். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வாயின் வார்த்தைகளை வைக்கிறார். உங்கள் உள்ளத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார். உங்கள் வழிகளை காண்பிக்கிறார். உங்கள் பழக்கங்களை காண்பிக்கிறார். உங்கள் தவறுகளை காண்பிக்கிறார். ஆண்டவரிடம் அதை கொட்டுங்கள். சொல்லுங்கள், இதை என்னை விட்டு தூர விலக்கி போடும். சாத்தானை என்னை விட்டு தூர விலக்கி போடும் சுவாமி. அப்பா, உம்முடைய பரிசுத்த பரிசுத்த தேவனுடைய சாயல் என்னை நிரப்பட்டும். அந்த ஆடையை நான் அணியட்டும் சுவாமி. என்னை மாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசம் எழும்புகிறது. அந்த விசுவாசத்தை வைத்து இந்த வசனத்தில் நின்று, தேவனே, என் இரட்சகரே, என்னை இரட்சியும். பாவங்களை விட்டு என்னை வெளியே கொண்டு வரும். இதுவே கடைசி நாளா இருக்கட்டும் சுவாமி. ஆசை எல்லாம் என்னை விட்டு நீங்கி செல்லட்டும். Thank you Jesus. என்னை சுத்தமாக்குவதற்கு நன்றி. நன்றி சுவாமி. வாக்கு பண்ணி இருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். வசனங்கள் பேசி இருக்கிறதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உம்மை நன்றியோடு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். நன்றியோடு பெற்றுக்கொள்கிறோம். என்னாலும் எங்க வாயிலிருந்து எங்க இருதயத்துல ஸ்தோத்திரத்தின் மொழி இருக்கட்டும் சுவாமி. இந்த பாக்கியம் எங்களுக்கு இந்த நாளிலிருந்து தேவை ராஜா. குறையே ஆண்டவரை சொல்லக்கூடாது. உம்மை திட்டிக் கொண்டே இருக்கக்கூடாது. எரிச்சலோடு இருக்கக்கூடாது. கோபத்தோடு இருக்கக்கூடாது. கெட்ட குணங்களோடு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்குள் எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகள், ஸ்தோத்திர பலிகள். என் தேவன் என்னை நிறைவாக்குவார், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை ரட்சிப்பார், என்னை மீட்பார் என்ற வார்த்தை மாத்திரம் பதிந்து தங்குவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கள் மொழி மாற்றினதற்கு நன்றி. எங்களோடு இருப்பதற்கு நன்றி. Thank you Jesus.